சலூன் கடை உரிமையாளர் அவரது கடையிலேயே தூக்கிட்டு இறந்து போயிருக்கிறார். பகீர் தற்கொலைக்கு காரணம் கந்துவட்டி கொடுமை. கடலூர் மாவட்டம் மேட்டுத்தைக்கால் பகுதியில் பிக் பாஸ் சலூன் கடை என்றால் ரொம்பவே பிரபலம். எப்பொழுதும் இளைஞர் கூட்டத்துடன் காணப்படும் இந்த கடை அன்று வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த அமைதிக்கெல்லாம் காரணம் அங்கு நடந்த ஒரு பயங்கரம். ஆம், கடை உரிமையாளர் கவியரசு தன்னுடைய சலூன் கடைக்கு உள்ளேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் கவியரசின் தற்கொலைக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை பற்றி யாருக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் போலீசாரின் விசாரணைக்கு பிறகு தற்கொலைக்கான முழு பின்னணியும் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்திருக்கிறது. கந்துவட்டி கொடுமைதான் கவியரசின் உயிரை பறிக்க முக்கிய காரணமாக இருந்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் அடுத்த உருத்திரசோலை பகுதியைச் சேர்ந்த கவியரசுக்கு திருமணமாகி ஸ்ரீநிதி என்ற மனைவியும் 6 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. சொந்தமாக சலூன் கடை வைத்திருந்தாலும் கவியரசுக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில்தான் அவருக்கு பணத்தை வட்டிக்கு விடும் யோசனை தோன்றியிருக்கிறது. வட்டிக்கு விட கையில் போதுமான பணம் இல்லாததால் தன்னுடைய நீண்ட நாள் நண்பனான சசி என்பவரிடம் 9,50,000 ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கி இருக்கிறார் கவியரசு. ஆனால் அவரது வீட்டில் உள்ள யாருக்கும் இது தெரியாது. ஆரம்பத்தில் வட்டிக்கு விட்ட பணம் எல்லாம் சரியாகத்தான் கவியரசு கைக்கு வந்திருக்கிறது. ஆனால் கொரோனா ஊரடங்கு எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. வட்டிக்கு வாங்கியவர்கள் பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்திருக்கிறார்கள். இதனால் கவியரசு சசியிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பண நெருக்கடி கவியரசின் கழுத்தை நெருக்க ஆரம்பிக்க 1 மாதமாகவே மன உளைச்சலில் இருந்த கவியரசு தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் பணம் கேட்டு அலைந்து திரிந்திருக்கிறார். கடைசி வரை அவர் எதிர்பார்த்த பணம் கிடைக்கவே இல்லை. வழக்கம் போல தன்னுடைய சலூன் கடைக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்ப வரவில்லை. சந்தேகமடைந்த கவியரசின் மாமா ரவி கடைக்கு சென்று பார்த்தபோதுதான் அவர் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனே இறந்தவரின் உடலை கைப்பற்றிய பாகலூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வட்டிக்கு வாங்கியவர்கள் பணத்தை திருப்பி கொடுக்காதது மட்டும்தான் கவியரசின் தற்கொலைக்கு காரணமாக இருக்க முடியாது என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். இதன் அடிப்படையில் கவியரசுக்கு பணம் கொடுத்த அவருடைய நண்பர் சசி என்பவரை போலீசார் அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள். பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. கடன் கொடுத்த சசி தொடர்ந்து கவியரசை நச்சரிக்க தொடங்கி இருக்கிறார். நாளாக அவரது அழுத்தம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கையில் பணம் இல்லாததால் கவியரசால் வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் போயிருக்கிறது. பணத்தை கொடுத்து என் பையனை வட்டி வாங்கி நடத்த
செய்யணும்னு விரட்டினாங்க. அந்த விரட்டால வந்து நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலம் 6:15 மணிக்கு என்கிட்ட அவர் சொன்னாரு, நீ பயப்படாத, பணம்லாம் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி தரோம், நீ எதுக்கும் பயப்படாத, அது யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னா அந்த பையன் யாருன்னு என்கிட்ட சொல்லல, அந்த பையன் பேரை சொல்லலை, விரட்டினாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. மறுநாள் காலையில் தகவல் வருது. தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்த கவியரசு வாழவே பிடிக்கவில்லை என்று குடும்பத்தினரிடம் புலம்பியிருக்கிறார். என்ன சொல்றான், இதுல வந்து 6 லட்ச ரூபா தான் வெளியில இருக்கு, பாக்கி 3.5 லட்ச ரூபா வந்து என்ன நடந்ததுன்னு தெரியலங்கிறான். யாரும் வட்டி கொடுக்கலன்னா பாட்டிக்காரங்க பூரா வந்து போன மாசம் வரையும் கரெக்டா எல்லாரும் வட்டி கொடுத்தாங்க. இவன் 4 மாசம் வட்டி பெண்டிங் வச்சிருக்கான். என்னன்னா சொல்றீங்க? ஏற்கனவே என்கிட்ட ஒரு நகை இல்லாம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காருண்ணா அவரு. நகை எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கேட்டதுக்கும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. 4-5 நாளா உம்முனே இருக்காரு. அன்னைக்கு என்னன்னா மருந்து குடிக்க போறேங்கிறாரு. நான் இருக்கவே பிடிக்கல, வாழவே என்னதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதான் இப்ப நீ இப்ப சொல்லிதான் எனக்கு இது இவ்வளவு பணம் அவர் வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியுது. அதோடு ஒரு முறை தற்கொலைக்கும் முயன்றிருக்கிறார். குடும்பத்தினர் அவரை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சசிகுமாரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. விசாரணைக்கு பிறகே முழு உண்மையும் வெளிவரும். முரட்டு சிங்கிள்ஸை குறிவைத்து நூதன மோசடி. இடைவேளைக்கு